ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல் ஒரு நல்ல டீம்னே சொல்லலாம். பிகாஸ் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பிளேயர்ஸை இவங்க எடுத்து அது பாப்புலராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸை எடுத்து இவங்க யூஸ் பண்ணிக்கல. ஒரு புது டேலண்டட், அதாவது யங் இந்தியன்ஸை கண்டுபிடிக்கிறதுல இந்த டீம் ரொம்பவுமே நல்லா ஒரு ஈடுபாடோடு செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருந்தார் இந்த ஒரு டீமை பில்டு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் ரொம்ப கிரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை மூலியமாக தான் பார்த்திங்கன்னா அவர் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகியிருந்தார் ஒரு கோச்சா. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட யங் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்படின்றது தான். அதே மாதிரி இன்னும் நிறையா பிளேயர்ஸை இவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் அண்டு இன்னும் நிறையா பேர் இந்த டீமில் இருக்காங்க. ஸோ ஆனாலுமே இந்த டீமில் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே லிட்டில் பிட் ஏதோ ஒரு விஷயம் கம்மியாக தான் இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இவங்க சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், அவர் கூட சப்போர்ட் பண்ணி போடுற பவுலர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இந்த டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த பவுலர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் நம்ம ஃபாரினர் தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா யாருன்னா நன்றி பர்கர் அப்படின்னு தான் இவரோட பேர். ஸோ பெரிய ஒரு பவுலர்ஸ் எல்லாமே இல்லை, அந்தளவுக்கு பாப்புலரான பவுலர்லாம் இல்லை. பட் ஐபிஎல்லுக்கு ரொம்ப புதுசு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு கூட சேர்ந்து இவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிளேயர் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஆடம் ஜாம்பா. ஸோ ஆடம் ஜாம்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீமில் நல்ல ஒரு ஸ்பின்னிங் போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தார். வேறஸ் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமே பண்ணி தருவாரான்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஸோ அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா யுவேந்திர சாகலும் இவங்க டீமில் தான் இருக்காங்க. ஸோ ஆடம் ஜாம்பாவோட சேர்ந்து போடுறது பார்த்திங்கன்னா நம்ம யுவேந்திர சஹல். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய டியோவாக இருக்காங்க. ஒரு ஸ்பின் அட்டாக்ல அப்படி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். இவர் அஸ்வினோட சேர்ந்து ஒரு பெரிய பவுலிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ இவர் விக்கெட் எடுத்தாங்கன்னா அவர் விக்கெட் எடுக்கிறது இல்லை, அவர் எடுத்தார்னா இவர் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டியோவாக எப்படி ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த அந்த ஒரு விஷயம் மற்ற டீம்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ணவே முடியலையோ அந்த மாதிரி தான் நம்ம யுவேந்திர சஹல் போடணும். அதோடு சேர்ந்து அஸ்வினுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பார்க்கலாம் என்ன இந்த ஐபிஎல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டீமோட மெயின் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நியூசிலாண்டு பவுலர். அண்ட் இனிஷியல் பவுலிங்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது ஓப்பனிங் பவுலிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாருமே கொஞ்சம் அட்டாக் பண்ணாமல் இவங்க பாலை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதையுமே ஒரு சில நிறைய நியூசிலாந்து பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாடின நிறைய டீமாக இருக்கட்டும், அவரோட பவுலிங்கை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரன்ஸுமே லீக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இவர் பவுலிங்கில் கொஞ்சம் பார்த்து தான் விளையாண்டுருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எந்த பேட்ஸ்மேன்ஸ்கிட்டையும் இந்தியன் டீம்லேருந்து இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டோட சேர்ந்து சந்தீப் சர்மா தான் போட்டுட்டு இருந்தார். இவரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நவ்தீப் சைனி. ஸோ இந்த 3 பேர் தான் ஒரு காம்போவாக ஆர்ஆருக்கு போட்டுட்டு இருந்தாங்க.
எஸ், ஆர்ஆரில் பேட்டிங் லைனில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரன்னுக்கு மேலேயே தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறையா டைம் இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர விட்டுருந்தாங்க தான். அண்டு 1 or 2 மேட்சஸில் வந்து கிளிக்கும் ஆகி தான் இருந்துச்சு இவங்களுக்கு. அண்ட் அதை தான் இவங்க இந்த வருஷமும் பண்ணணும். ஸோ அடுத்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் சென். எஸ், ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர். ஸோ இவரோட டேலண்ட்டை எப்படி இவங்க வெளியே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் ஒன்று நடந்துச்சு. ஸோ ஆவேஷ் கான் டு தேவ்தத் பதிட்டல். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கிற தேவ்தத் பதிக்கல் எல்எஸ்ஜிக்கு போயிடுவாங்க. அண்ட் எல்எஸ்ஜியில் இருக்கிற ஆவேஷ் கான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அண்ட் எந்த ஒரு மணியுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. இந்த பிளேயர் நாங்கள் கொடுக்குறோம், இந்த பிளேயர் நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ் ஆர்ஆர் டீமோட பவுலர்ஸ். ஸோ குயிக்காக ஒரு வாட்டி எல்லா பவுலர்ஸையுமே பார்த்துடலாம். லாஸ்ட்டாக ஆவேஷ் கான், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குல்தீப் சென், அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தீப் சைனி, அதுக்கப்புறமா சந்தீப் சர்மா, அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல்ட், யுவேந்திர சஹல், ஆடம் ஜாம்பா, அண்ட் இவர் நன்றி பகவத். ஸோ இவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் இருக்கார். ஸோ அவங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வர்றதுனால அந்த வீடியோவில் வந்து அவர் வருவார். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை பண்ணிட்டேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் அவங்களுமே என்டர்டெயின் ஆவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மூலயமா ஐபிஎல்லோட ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தையுமே நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கைஸ் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.